ஓட்டி ரூபாய் எடுத்து அவ கையில கொடுத்துருவேன். அதானே கேட்டேன். ஆமா. அந்த பொம்பளை அப்படி இல்லைனா நீ அடங்குவியா வீட்ல? சுதாரிப்பா இல்லன்னா நம்மள அடங்கவா? பிறவே நம்ம அடங்க மாட்டோம். அப்படி இல்லன்னு சொன்னா 4 சங்கிலி போட்டு கட்டணும். பிறவே ஆமா, கட்டினா தான் இல்லன்னா அரிய அத்துட்டு ஓடி வந்துருவாரு. ஆமா. ஆனா பகவானுக்கு பார்வதி அப்படி கிடையாது. இல்ல, பகவானை பார்த்த உடனே என்னய்யா பார்வதி அப்படியே பணிஞ்சு நின்னா. ஆண்டவனாகிய பகவானுக்கு பார்வதா தேவி பாத பூஜை முடித்தால் பணிவிடைகளை செய்து கடவுளோடு இப்படி கையிலே இருக்கும் போது மறுநாள் பொழுதலில் மங்கையான பார்வதி ஆண்டவனை தான் அழைத்து அந்த ஆதிசக்தி ஏது சொல்வார். மறுநாள் பொழுது விடிந்ததும் மங்கையாகப்பட்ட பார்வதா தேவி சிவபெருமானுக்கு என்றைக்கும் போல அன்றைக்கும் படி அரிசியை எடுத்து கொடுத்தார். பகவானும் படி இழக்க வேணும் என்று புறப்பட்டு வரும்போது இந்த பார்வதிக்கு ஒரு சின்ன ஆசை. ஆண்டவா பரம்பொருளே, என்னைக்குமே இந்த ஆண்டவன் தான் உலகம் எல்லாமே படி இழக்க போறாரு வாராரு. நம்ம பார்வதா தேவி கைலாசத்திலே ஒத்தையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மமும் படி அரிசி எடுத்து கொடுக்கிறோம். இந்த ஆண்டவே உலகம் எல்லாம் சென்று படி அளந்து விட்டு வாராரா, இல்லை படைத்த மனுக்களை பட்டினி போட்டு தான் வாராரா? வரும்போது ஒரு அரிசி கூட மிச்சம் இல்லாம தானே இந்த ஆண்டவே படி இழக்காரு. அப்படி என்ன இந்த ஆண்டவனால படி அளந்திருக்க முடியும்? இதனையே இன்றைக்கு நாமல் பரிசோதித்து பார்க்க வேணும் என்று ஆண்டவனை அழைத்த பார்வதி என்ன சொல்லுகிறாள்? ஈசா இறைவா, நீங்க உலகமெல்லாம் படி இழக்க போகும்போது இன்றைய தினத்திலே உங்களோடு உமையவள் பார்வதி நானும் கண்டிப்பா வர வேண்டும். சிவனுடைய படி இழப்பை சிவசக்தி நான் பார்க்க வேண்டும். பகவானுடைய படி இழப்பை இந்த பார்வதி நான் பார்க்க வேண்டும் இறைவா அப்படின்னு ஆதி பராசக்தி சொன்ன உடனே அப்பந்தான் ஆண்டவன் சொன்னார், என்ன சொல்லுகிறார்? அடியே பார்வதி, ஒரு நாளும் இல்லா திருநாளாக என்னோடு நீ படி இழக்க வருகிறேன் என்று சொல்லுகிறாய் அம்மா. உன்னை படி இழக்கும் இடத்திற்கு அழைத்து செல்வதில் எந்த குற்றமுமே கிடையாது. ஆன போதிலும் உலகத்தை ஒரு விதமாக படைத்தேன், உலக மக்களை நான் பல விதமாகவே படைத்திருக்கிறேன் பார்வதி. பல விதம் என்றால் எப்படி பகவானே? ஒருவரை கூனாக படைத்திருப்பேன், இன்னும் ஒருவரை குருடாக படைத்திருப்பேன். கூன், குருடு, செவிடு, பேடு, நொண்டி, மூக்கரை. குழந்தை உள்ளவர்கள், குழந்தையே இல்லாதவர்கள். ஒரு ஆளுக்கு இந்த உலகத்திலே இல்லாத பெரிய ஒரு வசதியை கொடுத்திருப்பேன். ஆனால் அங்குதான் ஒரு குழந்தை செல்வம் இருக்காது. இன்னும் ஒருவருக்கு குடிக்க உப்பில்லா கூழ் இருக்காதம்மா. அவருக்கு ஒரு கோட்டை பொட்டப்புள்ள கொடுத்திருப்பேன். 21. அந்த காலத்துல 1 2 கிடையாது. அந்த காலத்துல 5 6 10 15 20 21 குழந்தை வரைக்கும் அந்த காலத்திலே பெற்று எடுத்தார்கள். 21 குழந்தை ஏன் பெற்றெடுத்தாங்க? இந்த மாதிரி கலியுகம் கிடையாது, ஆஸ்பத்திரி கிடையாது, குடும்ப கட்டுப்பாடு கிடையாது. ஆண்டவன் கொடுக்காமன்னு அதை கட்டுப்படுத்த தெரியாம 25 பிள்ளை 24. அதாவது அந்த காலத்துல ஏன் அப்படி 21 பிள்ளைகளை பெற்று எடுத்தார்களேயானா, இப்ப இருக்கிற மாதிரி மண்ணு மனை பொண்ணு பொருள் வாங்கணும்னு யாரும் அப்போ ஆசைப்படல. அப்போ பூரா 10 பிள்ளைகளை பெற்று வளர்த்து அதை கட்டி கொடுத்து எனப்பந்தமா கூடி வாழணும்னு தான் அப்போ ஆசைப்பட்டாங்க. அதுக்குத்தான் பிள்ளைகளையே பெரிய சொத்தா நினைச்சு அந்த காலம் இப்படி எல்லாம் பெத்து எடுத்திருக்காங்க. இப்ப தானே நம்ம மண்ணு வாங்கணும், வீடு வாங்கணும், நகை வாங்கணும், பொண்ணு வாங்கணும்னு அப்பா நடையா நடக்கும். ஆனா அப்போ பிள்ளைகளைத்தான் பெரிய சொத்தா நினைத்தார்கள். அப்போ அந்த காலத்திலே 21 பிள்ளை வரைக்கும் பெற்று எடுத்திருக்கிறார்கள். நீ பெண்ணா பிறந்தவா, அவங்க வீட்டுல குடிப்பதற்கு கூழ் கூட இருக்காது.
நீ ஏழை மனம் கொண்டவா. அவர்களை பார்த்து இவங்களுக்கு என்ன ஆச்சு, இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு உன் வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மாவே இருக்க மாட்ட. அதனால எனக்கு படியிழக்க நேரம் இருக்காது பார்வதி. உனக்கு பதில் சொல்லத்தான் நேரம் இருக்கும் அம்மா. அதனால நீ கையிலே அமர்ந்திரு, ஆண்டவன் நான் சென்று படி இழந்து விட்டு திரும்பி வருகிறேன் என்று பகவான் சொல்லிவிட்டு படி இழக்கவே புறப்பட்டு போனார். பார்வதா தேவி என்ன செய்கிறாள் தெரியுமா? ஆண்டவனுடைய படியிழப்பை நாமல் பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று கடவுளோடு நம்ம வாரோம்னு சொன்னோம். சிவபெருமான் நம்மளை கொஞ்சம் கூட நம்ம வார்த்தையை மதிக்காம இவர் படி இழக்க வேணாம் என்று சொல்லி புறப்பட்டு விட்டார். அப்ப இவர் படி இழப்புல ஏதோ குற்றம் குறை இருப்பதனால தானே நம்மளை இந்த ஆண்டவே வேண்டாம்னு சொல்லுதாரு. அப்ப இந்த ஆண்டவனுடைய படி இழப்பை இன்னைக்கு நம்ம பரிசோதனை பண்ணி பார்த்துருவோம் என்று யாரை இவரை வளைத்தா தெரியுமா? ஆதிசக்தி பார்வதியா, பார்வதியா, ஆதிசக்தி பார்வதியா, ஆண்டவனை பரிசோதிக்க அவ கைலாச வாசலில விஸ்வகர்மாவை வரவழைத்து, என் மகனே விஸ்வகர்மா என்னுடைய வார்த்தை கேளு, நீ சித்திரமாய் செப்பு செய்து மகனே செப்பு செய்து சிறப்புடனே கொண்டு வாப்பா, அதை சிறப்புடனே கொண்டு வாப்பா. மகனே சித்திரமாய் செப்பு செய், அதை சிறப்புடனே கொண்டு வா. பார்வதியும் சொன்னபோ உடனே அதை கேட்ட விஸ்வகர்மா அப்படியே நல்லது காஞ்சரங்கம்பு வெட்டி கட்டை செமிழ் உண்டு பண்ணி, பூவரசங்கம்பு வெட்டி புதைச்சமிழும் நான்கடை திருக்கோணானி போட்டும் போட்டு அங்கே சீனி பூட்டு மேலே போட்டு சிவனுக்கேத்த வரணம் தீட்டி அதை பார்வதியின் கையில் கொடு. அந்த பார்வதியும் கையில் வாங்கி பகவானை மனதில் காஞ்சரங்கம்பு வெட்டி கட்டை செமிழ் உண்டு பண்ணி, பூவரசம் கம்பு வெட்டி புதுச்செமிழை தான் கடைந்து அவர் திருக்கோடானை பூட்டும் போட்டு சீனி பூட்டு மேலே போட்டு சிமிழுக்கு ஏத்த வருணங்களை தீட்டி அந்த சிறிய சிமிழை கொண்டு வந்து விஸ்வகர்மா பார்வதியின் கையிலே கொடுத்தார். பார்வதி சிமிழை வாங்கினார். சிவபெருமானை நினைத்து பார்க்கிறார். இந்த இறைவன் படி இழந்து வாரேன் என்று போனாரே, ஆண்டவன் படி இழந்து விட்டாரா, படி இழந்து முடிக்கவில்லையா அப்படிங்கிறதை பரிசோதிக்க வேணுமானா சிவனுக்கு தெரியாமல் ஏதாவது 2 உயிர்களை இந்த சிமிழுக்குள்ள நம்ம பிடிச்சு அடைக்கணும். சிமிழுக்குள்ளே பிடித்து அடைத்திருக்கும் உயிரால ஆண்டவன் எப்படி படி இழக்கார்னு பாப்போமே என்ற ஆதிபராசக்தியானவள் கைலாசத்திலே அங்குமிங்கும் பார்த்தா சிறிய சிமிழுக்குள்ள எந்த உயிரை நாமல் பிடித்தடைக்கலாம் அப்படி என்று மனதிலே நினைத்து பார்வதியானவள் என்னையா செய்கின்றாள்? அவன்தான் பாக்கா கீழே குனிஞ்சி இந்த சிமிழுக்குள்ள எதை பிடிச்சி அடப்போம்? 2 யானையை பிடிச்சி அடப்போமா? யானை வந்து நிக்கும் ஐயா, நிக்காது. அப்ப 2 பூனையை பிடிச்சி அடப்போமா? பூனையும் அடைக்க முடியாது. அதாவது சிமிழானது சிறிய ஒரு எலுமிச்சங்கனி மாதிரி இருக்கின்றது. சரி, ஆகையினால் அகல கொண்டு நீர் சொல்லக்கூடிய உருப்படி அடைக்க முடியுமா? அப்ப கட்டக்காரையும் தாளக்காரையும் அடப்போமா?
ஆனையவும் அடைக்க முடியாது, பூனையவும் அடைக்க முடியாது. சிறிய சிமுளுக்குள்ளே எதை பிடித்து அடைக்கலாம் என்று பார்வதி பார்க்கும் போது ஆதி கையிலே அவள் எதை பார்க்கிறாள் தெரியுமா? சிறுவயிரா சித்தேரும்பே சிமுளுக்குள்ள பிடித்தடைத்தாள். ஆனை ரும்பை பெண்ணே ரும்பை ஆதி சக்தி பிடித்தடை. அவன் திருக்கோணானை பூட்டும் போல் சீனி பூட்டு மேலே போல் அவன் முந்தியிலே முடியுவாள். அதை எக்கடில சொருகுவாள். அவள் எப்போ சிவன் வருவார் என்று எதிர்பார்த்து இருப்பாள். அவள் எதிர்பார்த்து இருப்பாள். சிறிய உயிராகப்பட்ட சித்தரும்பையை பிடித்த பார்வதி ஆனரும்பையும் பெண்ணரும்பையும் சிமுளுக்குள்ளே பிடித்து அடைத்து திருக்கோடானை பூட்ட போட்டு பூட்டி பார்வதி ஏன் ஆனரும்பையும் பெண்ணரும்பையும் அடைத்தா தெரியுமா? எதற்காக? ரெண்டு பெண்ணை பிடித்து உள்ள அடைத்தோம்னு வையி, ஒரு வீட்டுக்குள்ள ரெண்டு பொம்பளை வைக்க முடியுமா? ரெண்டு பேரும் ஒரே வீட்டுக்குள்ள இருந்தாங்கன்னு சொன்னா என்ன செய்வாங்க? ரெண்டு பேருக்கும் கொண்டமுடி சண்டை வந்துரும். குடும்பப்படி சண்டை நடக்கும். ஆமா, சரி. கொண்டபடி சண்டை வந்தா அவர் ரெண்டு பேரையும் சண்டையை தீர்க்கவே முடியாது. முடியாது. ஒரு ஆம்பளையும் இன்னொரு ஆம்பளையும் ஒரு அறைக்குள்ள பிடித்து அடைத்தா ஆளுக்கு ஒரு கோட்டை அடிப்பான். ஆளுக்கு ரெண்டு பேரும் நான் பெரியவனா நீ பெரியவான்னு பாப்போமான்னு கேட்பான். அப்படின்னு சண்டை போடுவான். ஆமா, சரி. அவங்க ரெண்டு பேருக்கு சண்டை தீர்க்க முடியாது. முடியாது. ஒரு பெண்ணரும்பையும் ஆணரும்பையும் பிடித்தடைத்தால் அன்பாக கூடி வாழ்வார்கள் என்று பார்வதி ஆணரும்பையும் பெண்ணரும்பையும் பிடித்தடைத்து அதுக்கேத்த திருக்கோடானை பூட்டி முந்தியிலே முடிந்து இடுப்புல சொருகுனா. வரட்டு இன்னைக்கு இந்த ஆண்டவன் அவர் ரெண்டுல ஒண்ணு நீங்க பார்க்காம விடக்கூடாது. அப்படி என்று சொல்லி பார்வதி கைலாச வாசலிலே இருந்து கொண்டு என்னைக்குமே இறைவன் வரும்போது எப்போ வருவார்னு எதிர்பார்த்து நிப்பா. ஆனா இன்னைக்கு சிவன் வரக்கூடிய வழியிலே இரு கால்களை நீட்டி சிவன் நெஞ்செதிரே காலை நீட்டி பார்வதி உட்கார்ந்து இருக்கிறார். அவள் எப்படி இருக்கிறார்? நீட்டின கால் மடக்கலையே, அவந்த கூந்தல் முடியலையே, உலைந்த கூந்தல் முடியலையே, மௌனமாக இருப்பாளா இருப்பாள் மாயன் தங்கை பார்வதியா. மாயன் தங்கை பார்வதியா. அவ மௌனமாக இருக்கும்போது ஆண்டவன் சிவபெருமான் என்னைக்குமே இறைவன் வரும்போது எதிர்பார்த்து நிக்கிறவா இன்னைக்கு இப்படி மௌனமா பார்வதி உட்கார்ந்திருக்காளே, இவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சிவன் வடியிழந்து முடித்து வந்து பார்வதியை பார்க்க பார்வதி வாங்கன்னு கேட்கல, வந்தனம் செய்யல, பாத பூஜை முடிக்கல, பணிவிடையும் செய்யல. சிவபெருமான் பார்வதியவே அழைத்து கொண்டு அவர் என்ன கேட்கிறா தெரியுமா? ஏடியம்மா பார்வதியா, ஏடியம்மா பார்வதியா, என்ன மோசம் நடந்துதோ ஒரு நாளும் இல்ல எம்ம திருநாள இருப்பதென்ன பகவான் இல்ல வேலையில் பார்வதிக்கு மாற்றமே சிவனார் இல்ல வேலையில் சிவசக்திக்கு தான் மாற்றம் என்ன கடவுள் இல்ல வேலையில்
சொன்னார்களா? எதுவுமே சொல்லவில்லை. எதுவுமே சொல்லல. மூவர்கள் உன்னை முடி வணங்கி நமஸ்கரிக்கவில்லையா? அதெல்லாம் எப்போதும் அதை நமஸ்கரித்தார்கள். பிறகு ஏமா இப்படி கவலையா இருக்கிற? அந்த விவரத்தை சொல்லம்மா. சிவனில்லா வேளையில் சிவசக்திக்கு ஏன் இந்த மாற்றம்? ஏதாவது ஒரு சிறிய கஷ்டம் இருந்ததா? கடவுளில்லா வேளையிலே பார்வதியே நீ கண்கலங்கி இருப்பதென்னம்மா? என்னம்மா என்ற ஆண்டவனார் கேட்டவுடனே என்ன சொல்லுகிறார்? அப்பந்தான் பார்வதி சொன்னா, எப்படி? ஆண்டவா பரம்பொருளே, ஐயா, ஈரேழு உலகத்திற்கும் இறையனுக்கும் இறைவனின் மனைவி அல்லவா நான்? அப்படி இருக்கும் போது உங்க அருளால் எனக்கு ஒரு குறையுமே கிடையாது. பிறகு ஏமா இப்படி இருக்கிற? ஆண்டவா, நீங்க உலகம் எல்லாமே சென்று நான் படியிழந்து விட்டேன் என்று புறப்பட்டு போனீர்கள். இந்த உலகத்திலே எந்த உயிருக்கெல்லாம் நீர் படி இழந்து வந்தீர்? என்னால் படைக்கப்பட்ட மனுக்களுக்கு. ஏய் பார்வதி, இந்த உலகத்திலே ஆண்டவன் எந்த உயிரை படைத்தேனோ அத்தனை உயிர்களுக்கும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சுக்கும் தாயார் கற்பையுக்குள் வாழும் சிசுவுக்கும் கல்லில் வாழ் தேரை முதல் கற்ப சிசு உயிர் வரைக்கும் மாங்கொட்டைக்குள் இருக்கும் வண்டுக்கும் நான் படி இழந்திருக்கேன் பார்வதி. அப்படி இருக்கும் போது இந்த ஆண்டவன் மீது உனக்கு என்ன சந்தேகம்? வீடான வீட்டுல சந்தேகம் வரலாமாச்சு? வரக்கூடாது. வீடான கணவன் மனைவி வாழக்கூடிய வீட்டுல சந்தேகம் என்பது குடும்பத்துல வந்துச்சுன்னா அந்த வீட்டுல சந்தோஷம் இருக்காது. அதாவது சந்தேகம் முன்வாசல் வழியா வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னா சந்தோஷம் பின்வாசல் வழியா ஓடி போயிருமா. பின்வாசல் இல்லன்னா எங்க போவோம்? பின்வாசல் இல்லன்னா சன்னல் வழியா ஓடி போயிருமா சந்தோஷம். அதுதான் சொல்லியிருக்காரு கண்ணதாசன். எப்படி சந்தேக கோடு குடும்பத்துக்கு சந்தோஷத்துக்கு கேடு இருக்காரு. நல்ல வேலை. ஆமா, ஆணு பெண்ணை நம்பானும் பெண்ணு ஆணு. அதாவது ஒரு ஆளு மேல ஏதாவது கோபம் இருந்தா அப்படி செய்திருப்பாளா இப்படி செய்திருப்பாளான்னா நேரடியா கேட்டு சண்டை போட்டு அந்த பிரச்சனையை முடிச்சிடணும். 2 அடி அடிச்சாலும் பரவாயில்லை. ஆனா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் எக்காரணத்தை கொண்டும் சந்தேகம் மட்டும் வரவே கூடாது. சந்தேகம் மட்டும் வந்துட்டுன்னு வைகி சாகும் தண்டி அது நம்மளை விட்டு தூர போகாத அந்த புத்தி நமக்குள்ளே இருக்கும். அது ஒரு பெரிய கேன்சர் மாதிரி. அதனால சந்தேகம் மட்டும் வரக்கூடிய அளவுக்கு நம்ம எந்த பிரச்சனையும் கொண்டே போக கூடாது. அதனால பார்வதா தேவி இந்த ஆண்டவனாருடைய படியிழப்பை பரிசோதிக்க வேண்டும் என்று இறைவா பரம்பொருளே, நீங்க உலகம் எல்லாமே படியிழந்து வந்தேன் என்று என்னிடத்திலே சொன்னாலும் உங்களுக்கு தெரியாமல் என்னிடத்திலே 2 உயிர்கள் பட்டினியாக இருக்கிறது. அதோடு மட்டும் இல்லை ஆண்டவா, நீங்க தான் எல்லா உயிருக்கும் படியிழந்து வந்தேன்னு சொன்னீங்களே, ஆனால் என்னிடத்திலே 2 உயிர்கள் பட்டினியாக இருக்கு என்று பார்வதி சொன்ன உடனே ஆண்டவன் ஏது சொல்கிறார்? ஏடியம்மா பார்வதி, ஏடியம்மா பார்வதி, என்னுடைய வார்த்தைகள் சந்தேகம் உனக்கு வேன், சந்தேகம் உனக்கு வேன், சந்தேகமா இருந்துதான் பட்டினியா இருக்கையே உயிரதையும் எடுத்துவா பகவானும் சொன்ன போல் அதை கேட்ட பார்வதி அப்படியே ஆட்டுமே ஆண்டவனார் முன்னால் முந்தானைய உழைக்கால சிச்சு மீள திறக்கால சிச்சு மீள திறந்த போது அடைத்து வைத்த எறும்புரன் ஆணெரும்பும் பெண்ணரும் தின்னு மட்டும் தின்னிரு திங்க முடியாம வைத்திரு உண்ணு மட்டும் உன்னிரு முடியாம வைத்திரு சுத்தி சுத்தி வருகுதை சுத்தி சுத்தி வருகுதை சொக்கன் பகவான பாக்குதை சுத்தி வருகுதையோ சுத்தி சுத்தி சொக்கன் பகவான பாக்குதை அதே சுத்தி சுத்தி வருகுதை சொக்கனையும் பாக்குதை பார்வதி முந்தானையை உழைத்தா சிச்சுவிளையே திறந்து பார்த்தாள். கடவுளுக்கு முன்னாலே பார்வதி சிறிய சுமலை திறந்த உடனே அடைத்து வைத்த எறும்பு 2 ஓர் எறும்பா இருந்தது 1000 எறும்பா உருவெடுத்து நிக்கி. தின்னு மட்டும் தின்னிருக்கு திங்க முடியாமலே வைத்திருக்கு. உண்ண மட்டும் ஒன்னிருக்கு உண்ண முடியாமலே மீதம் வைத்திருக்கு.
அப்ப ஆண்டவன் பார்த்தார். அப்பதான் பார்த்தார். ஏய் பார்வதி, இதோ பாரடி, என்னிடத்திலே பட்டினியா இருக்குன்னு சொன்னியே, எந்த உயிராவது பட்டினியா இருக்கா? அதுல கூட ஒரு எறும்பு ரெட்டன கால் போட்டு தெனேரிய தின்னுக்கிட்டு வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு ரெட்டன கால் போட்டு இருக்கு. அதுல ஒரு எறும்பு கட்டப்பிடிய பிடிச்சி. ஏய் தம்பி, சண்டை சத்தம் போனா அங்க தள்ளி போங்க. இல்ல உன் சட்டையை வளவளன்னு பேச கூடாது. உன்னை எத்தனை வாட்டி சொல்லிட்டு இருக்கேன். இல்ல தம்பி, இந்த மைக் எடுத்து வச்சுக்கிட்டியா? இத எடுத்து வச்சு பேசு. சத்தம் போட கூடாது. என்ன சத்தம் போடாம ஒரு வாட்டி சொல்ல கேட்க மாட்டீங்களா? தாத்தா, நீ சத்தம் போடாம இருன்னு சொன்னல. தம்பி சொல்லுதா, போயா. யார் என்ன பார்த்து சொன்னா? சரியான பாயிண்ட். அவன் என்ன பார்த்து நீ அந்த காலி கட்டியா? யார் சொன்னது? அது வேற ஒண்ணும் இல்ல, நீயும் சட்டை போடல, அவனும் சட்டை போடல. சரி, அதான் கேட்டான். அதனால பேசிருக்கான். கரெக்ட். சுவாடி சரியா இருக்கல. சுவாடி சரியான பொறுப்பு. அவன் மனுஷனாவே மதிக்கல. இந்த சிறப்பான வேளையிலே அலங்கார பந்தலில் சிங்கார மேடையிலே பாடும் நாமல் வில்லிசை கலைஞர் 6 பேர்களுக்கும் அள்ளி பணம் கொடுத்து ஆதரிக்க வேண்டும் என்று சின்ன பிள்ளைய பத்தியெல்லாம் சொன்னதெல்லாம் மறந்தது. அள்ளி பணம் கொடுத்து நாமளுக்கு ஆதரிக்க வேண்டும் என்று முதலாகவே நாமளுக்கு பரிசளித்த செல்வச்சீமான் நண்பன் குரூப் சார்பாக நண்பன் வாக்கிங் குரூப் சார்பாக அன்னார் அவர்கள் நாமளுக்கு அள்ளி பணம் கொடுத்து ஆதரிக்க வேண்டும் என்று நாமளுக்கு முதலாகவே 100 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக நாமளுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று ஆதரித்த செல்வச்சீமான் கயத்தாறுவான் அன்னகரத்திலே நல்ல ஐயனார் சாஸ்தாவின் துணையை கொண்டு நாமளுடைய வெள்ளிசைய அன்பு பாராட்டி நாமளுக்கு அழகுடனே ஒரு வாழ்த்துக்களையும் தெரிவித்து உள்ளார்கள். நம்ம 6 பேருக்கும் சேர்த்து பாராட்டுக்கு பாரதிதாசன், பாட்டுக்கு பாரதிதாசன், இசைக்கு இளையராஜா, வில்லிசைக்கு தங்கை மாதவி என்று சொல்லி நாமளை அன்போடு வாழ்த்துக்களை தெரிவித்து ஆதி நாராயணன் அன்னார் அவர்கள் சார்பாக நாமளுக்கு முதலாகவே 201 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக பரிசளித்த செல்வச்சீமான் அவர்களுக்கு அடுத்தபடியாக ஆட்டோ வைத்து நடத்தி வரக்கூடிய ஆட்டோவிலே ஓட்டுநராகவே பணி செய்து வரக்கூடிய அன்னார் அவர்கள் நாமளுக்கு பாலசுப்ரமணியன் என்று சொல்லக்கூடிய அன்னார் அவர்கள் நாமளுக்கு 201 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக சித்து டிவியின் உரிமையாளர் இந்திரஜித் அன்னாருடைய அன்பு கரத்தாலே நாமல் 6 பேர்களுக்கும் என்றைக்கும் போல இன்றைக்கும் 201 லட்சத்தை அள்ளி கொடுத்து உள்ளார்கள். ஆமா, சித்து டிவி அண்ணே வந்தாச்சுன்னா 200 ரூபாய் நமக்கு இருக்குன்னு அர்த்தம். நேத்து கூட 200 ரூபாய் கொடுத்தாரு. யாருக்கு? உமக்கா? நமக்கு இல்ல, மொத்தத்துக்கு தந்தாரு. மொத்தத்துல கொடுத்தாரோ? ஆமா, தெற்கச்சமட்டியில தந்தாரு. முத்தாலத்து 150 ரூபாய் தந்தாரு. அது எந்த ஊர்லயோ? அந்த பச்சை பெயிண்ட் கடையில வச்சு கொடுத்தாரு. அப்படியா? அப்படி இன்றைய தினத்திலேயும் நாமளுக்கு 201 லட்சத்தை 2 கோடியாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அதோடு மட்டுமல்லாமல் நாமளுக்கு முதலாகவே பரிசளித்த செல்வச்சீமான் நண்பர்கள் வாக்கிங் குரூப் சார்பாக தலைமையாகவே இருந்து வரக்கூடிய சீனிவாசன் என்று சொல்லக்கூடிய அண்ணாருடைய அன்பு கரத்தால் வாக்கிங் குரூப்னா தினமும் 20 பேர் சேர்ந்து ஒன்னா நடைபயணம் போவாங்களாம். அப்படியா? ஆமா. எந்த கோயிலுக்கு நேத்திய கடன் போட்டுருக்காங்க அந்த கோயில் போ. அப்படி இல்ல, ஊருக்குள்ளே தினமும் காலையில வாக்கிங் போறவங்க. அதனால அவங்களுக்கு வாக்கிங் குரூப்னு பேரு. வாக்கிங் குரூப். சக்கரை வியாதி இருக்கும், அப்ப பாயாசம் போட்ட வேண்டியதான். சக்கரை வியாதி இருந்தா நடந்தா கொஞ்சம் குறையும் சக்கரை வியாதி. அன்னார் அவர்களும் நாமளுக்கு அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து ஆதரித்து உள்ளார்கள். பரிசளித்த ஆதரித்த அன்பு உள்ளங்கள் எல்லாம் இந்த முனியாண்டி சாமியினுடைய அருளாலே அவர்கள் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? வாழ வேண்டும், வளர வேண்டும், வாழ வேண்டும், வளர வேண்டும். மலை முருகன் அருளால், மலை முருகன் அருளால் வாழ வேண்டும், வளர வேண்டும், வாழ வேண்டும். அழகு மலை முருகனுட அருளால், ஐயா மலை முருகனுட
பொன்முகமாகி போன இடங்கள் எல்லாம் பொன்முகமாகவே திரும்பி இந்த வயது போக இன்னும் 100 ஆண்டு பல்லாண்டு வாழ்க வாழ்கவென்று வரமளித்தார் ஆதி சிவபெருமான். அப்படியாகவே இருக்கும் பொழுது ஆதி வெள்ளி கைலாச வாசலில் அந்த பராசக்தியாகப்பட்ட பார்வதா தேவி என்ன செய்கின்றாள்? அந்த பார்வதா தேவியானவள் என்ன செய்கின்றாள்? ஆண்டவனார் இடமதிலே வந்து ஆமையா ஈசா இறைவா வென்று அறியாமல் செய்த குற்றத்தை ஆண்டவா பொறுக்க வேண்டும். வேண்டும் ஐயா. பகவானே பரம்பொருளே, நீங்கள் எவ்வளவோ எனக்கு எடுத்து சொன்னீர்கள். ஆனா உங்க மேல நான் தான் நம்பிக்கை இல்லாம உங்க அண்ணாச்சி கீழே விழுந்துராம உறக்க வருதுல லாத்துது உங்க பக்கத்துலதான். பிறகு அவன் கைய ஸ்டாண்ட் போட்டு தூக்க நடக்கும். பனி அடிக்கிறது அவளுக்கு ஏசியில இருக்க மாதிரி இருக்கு. நம்ம வில்லு படிக்கிறது தாளாட்டுற மாதிரி இருக்கு. அப்படியாகவே ஆண்டவனை அழைத்த பார்வதா தேவி ஆண்டவா பகவான் ஆண்டவனே பகவான் ஆதிசக்தி வார்த்தைகள் அறியாமல் செய்த ஏ ஆண்டவனை பொறுக்க தெரியாமல் செய்த ஏ சிவனாரை பொறுக்க பார்வதி நான் செய்த பார்வதி நான் செய்த பரம்பொருளை பொறுக்க பரிசோதனை செய்து விட்டாய் ஆண்டவா. தெரியாமல் செய்த குற்றத்தை என் சிவனாரை பொறுக்க வேண்டும். பார்வதி நான் செய்த குற்றத்தை என் பரம்பொருளே நீங்கள் பொறுக்க வேண்டும் இறைவா. பார்வதி தெரியாமலே இந்த பாவத்தை நீ செய்திருந்தால் நான் உன்னை மன்னித்திருப்பேன். தெரிந்தே செய்த பாவத்திற்கு உனக்கு ஒருபோதும் மன்னிப்பே கிடையாது. அதனாலே கட்டிய கணவனுக்கு செய்த பாவத்தை கண்டிப்பாகவே எனக்கு நீ தீர்க்க வேணும் என்று சொன்னபோது அப்பந்தான் பார்வதி நினைத்து பார்த்தா கட்டிய கணவனுக்கு செய்த பாவத்தை தீர்க்க வேணுமானா யாராலே முடியும்? ஒரு கை குழந்தை இருந்தா தான் முடியும். கொண்டவனுக்கு செய்த பாவத்தை தீர்க்க ஒரு குழந்தை வர வேணும் என்று ஆண்டவனிடத்தில் வந்து என்ன கேட்கிறாள் தெரியுமா? ஆண்டவனே பகவானே பகவானே ஆண்டவனே பகவானே அடியாளோட வார்த்தை கேளு உங்களை பரிசோதனை செய்ததற்கு ஆண்டவனை பரிசோதித்த அதிக பாவம் தீர்ப்பதற்கு ஒரு ஆண் குழந்தை எனக்கு வேணும். கொண்டவன பரிச்சை செய்த கொடிய பாவம் தீர்ப்பதற்கு
சாமி கட்டிய கணவனுக்கு செய்த பாவத்தை தீர்ப்பதற்கு ஒரு அழகான கை குழந்தை ஒண்ணு எனக்கு வேணும். வேண்டும் ஐயா. சிரித்து விளையாட சிசுவு வேணும், கொஞ்சி விளையாட குழந்தை வேணும் என்று ஆமா பார்வதி பகவானிடத்திலே கேட்டபோது அப்பந்தான் சிவன் சொன்னார், என்ன சொன்னார்? எத்தனையோ வரங்கள் இருக்க ஏன் பார்வதி ஏந்தும் குழந்தை வரத்தை கேட்கிறாய்? குழந்தையால் பட்டபாடு போறானா? பார்வதி ஏன் அப்படி ஒரு வரத்தை கேட்கிறான்னா, எதற்காக? ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கணவன் மனைவிக்கு ஒரு சண்டை சச்சரவு இருக்குன்னு வைங்களேன், என்ன ஆகும்? அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை வரும்போது அந்த ஐயா கோபத்துல பேசுவாரு, எப்படி? உன்னை வெட்டி போட்டுருவேன், இல்லைன்னா உன்னை தூக்கல தூக்கிடுவேன் பாரு. அப்ப அந்த அம்மா சொல்லுவா, உன்னை இதுவரைக்கும் ஏன் நான் உயிரோட வச்சிருக்கேன் தெரியுமா? எதுக்கு? தூங்கும் போது உன் தலையில கல்ல தூக்கி போட தெரியாமலா இருக்கேன். நாளைக்கு நீ செத்து போயிட்டேன்னு வையி, என் பிள்ளைகளுக்கெல்லாம் அப்பம் இல்லைன்னு யாரும் சொல்லக்கூடாது. அதுக்கு தாமடா உன்னை உயிரோட வச்சிருக்கேன்னு இந்த அம்மா சொல்லுவா. நல்ல மனுஷி. ஒரு அடி பிடிச்சி அடிச்சு விட்டேன், ஒரு நாள் அடிக்க மாட்டேன், ஒரு அடியை பிடிச்சி வாங்கி அடிச்சு விட்டேன். சரி அவ சொல்லுதா, நான் ஒரு நாள் தான் அடிச்சேன். அவ சொல்லுதா, என்ன நீ டெய்லி என்ன அடிச்சுக்கிட்டு இருக்க? நான் நினைச்ச முன்னா உன்னை தூங்கும் போது தலையில கல்ல போட்டு கொன்றுவேன். அப்படி கொண்டுட்டோம்னா அந்த 3 எனக்கு கிடைக்காம பெருமை. என்ன பேங்கல பணமா போட்டு வச்சிருக்க? இல்ல பிறகு அதாவது 3 லட்சத்துக்கு இன்சூரன்ஸ் பண்ணிருக்கேன், அது நான் செத்தா தான் கிடைக்கும். அது நடக்காது. கதை வேற. என்ன 3ன்னா புருஷன் செத்து போனாமுன்னா சரி இந்த பூ பொட்டு மஞ்சள் இது 3 வைக்க முடியாதான், அதுக்கு அப்படி சொல்லுதா அப்படின்னு பைத்தியாரி அவதான் நினைக்கா. அது அப்போ இப்பம்ல அப்படி கிடையாது. இப்ப எப்படி? பூவு பொட்டு மஞ்சள் அப்படின்னு சொன்னா தாய்மார்கள் வந்து கணவன் இல்லை என்று சொன்னா பூவு பொட்டு வைக்க கூடாதுன்னு அந்த காலம் சொன்னாங்க. ஆனா நியாயப்படி பார்த்தா பூவு பொட்டு மஞ்சள் குங்குமம் அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கெல்லாம் தாய் வீட்டு சீதனமா தான் கொடுத்து விட்டது. நியாயப்படி அதான் உண்மை. அதெல்லாம் மக்கள் வைக்கக்கூடிய சின்ன வார்த்தைகள், சில கட்டுகள் படியாத்தான் நம்ம நடக்கிறோம். ஆனா நியாயப்படி தாய்மார்களுக்கு அது தாய் வீட்டு சீதனம் தான், அதெல்லாம் வைக்க கூடாதுன்னு யாருமே சொல்லல. வரும்போது அதாவது சரி குங்குமம் வைக்க வேண்டியது, அதாவது சிமிழ் ஒண்ணு வச்சிருப்பாங்க. அதே மாதிரி மஞ்சள் தூள் போடுவதற்கு ஒரு சிமிழ் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி சரி பூ ஏற்கனவே தலையில சூடித்தான் வருவாங்க. ஆமா 3மே தாய்மார்கள் வீட்டுல இருந்து கொண்டு வரக்கூடிய சீதனமா. அதனால விவரத்தை சொன்னாங்க. சரிதான். அதனால தாய் வீட்டு சீதனமா தான் அதை கொடுத்து விட்டாங்க. சரி நீங்க இல்லைன்னா வைக்க கூடாதுன்னு ஒரு அவசியமும் இல்ல. அதானே கேட்டேன். ஒரு சில பேர் சொல்லுறாங்க புருஷன் இல்லாம இருக்கால இவன் பூ வச்சிட்டு கலக்கு மேக்கு மினிக்கிட்டு அலைதான்னு பேசுறாங்க. அவளுக்கு வேலையை சொல்லு, அவ விடிய விடிய அவளுக்கு வேலையே அதான். ஆமா பேசுதவா பேசட்டும். 1000 பேர் 1000 சொன்னாலும் நாமளுடைய வாழ்க்கைக்கு எது சரியானது, நமக்கு எது பிடித்தது அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும். என்ன இருந்தாலும் தாலி இல்லா பெண்கள் வந்து சரி கூரை இல்லா வீட்டுக்கு சமம், வேலி இல்லா பயிருக்கு சமம், கூரை இல்லா வீட்டுக்கு சமம். அதாவது கூரை இல்லன்னு சொன்னா மழையெல்லாம் உள்ளதான், மழை பூரா உள்ளதான் அடிக்கும். பாலுன்னு இருக்கும் வீடு. சரி நீ சொல்லுவதை மாதிரி சொன்னாங்க. தாலி இல்லாத பெண்கள் எல்லாம் கூரை இல்லாத வீட்டுக்கு சமம்னு அப்ப சொன்னாங்க. அப்ப ஏன் அப்படி சொன்னாங்கன்னு சொன்னா அந்த காலத்திலே இப்ப இருக்கிற மாதிரி படிப்போம் நாகரீகமும் அப்பம் கிடையாது. ஆனா இப்ப உள்ள காலத்திலே தாய்மார்கள் எல்லாம் படித்து பெரிய ஆளாகி இந்த உள்ள நாகரீகத்திற்கு ஏந்த மாதிரி வாழ ஆரம்பித்து விட்டார்கள். அப்பந்தான் பெண்கள் வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு இருந்தாங்க. இப்ப அப்படிலாம் கிடையாது. இப்போ எங்க ஊர்ல ஒரு அம்மா கணவன் கிடையாது, ஆனா ஒரே ஒரு பெண் குழந்தை வைத்திருக்கிறார்கள். அந்த பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி இந்த அம்மா ஆட்டோ ஓட்டுதாங்க. மழை என்ன வீட்டுக்குள்ளேயா பெய்யுது, அவ நல்லா சென்டிங் அடிச்சுதான் வச்சிருக்கா. அப்படியா? அப்போ அதைத்தான் இந்த பார்வதா தேவி ஒரு கணவன் மனைவிக்கு சண்டை வரும்போது இந்த பிள்ளையை பார்த்தா 2 பேருக்கும் கோபம் எல்லாம் காத்தா பறந்துரும். சரி நம்ம சண்டை போட்டா நம்ம பிள்ளை எங்க போவோம் அப்படின்னு பிள்ளைய பார்த்து பிள்ளைக்காகவே மறுவாழ்வு தொடங்குவார்கள். அதனாலதான் பார்வதா தேவி சிவபெருமான் இடத்திலே கேட்டா, எப்படி செய்த பாவத்தை தீர்ப்பதற்கு ஒரு சிறிய குழந்தை வேணும் என்று அந்த ஆதிபர
பராசக்தியானவள் கேட்டபோது இறைவனாகிய சிவபெருமான் என்ன சொல்லுகின்றார்? ஏடி அம்மா பார்வதி, ஏடி அம்மா பார்வதி, என்னுடைய வார்த்தைக்கு எந்த வரம் கேட்டால் எங்கும் பிள்ளை கேளாத, கோடி வரம் கேட்டாலும் குழந்தை வரம் கேளாதம்மா. ஏய் பார்வதி, எந்த வரம் கேட்டாலும் ஏந்தும் குழந்தை வரம் கேட்காத. ஏன்னா ஆண்டவன் ஏற்கனவே உனக்கு 2 வரத்தை கொடுத்திருக்கேன். 2 வரம் என்று சொன்னா 2 பிள்ளை வரத்தை ஏற்கனவே உனக்கு தந்தேன் பார்வதி. எம்மா மூத்த மகன் கணபதி, மூத்த மகன் கணபதி முதற் பிள்ளையா உனக்கு அந்த நல்ல கணபதி ஓம் பேச்ச கேட்கலை, ஏன் பேச்ச கேட்கலை. மூத்த மகன் கணபதி தாயினோட குணத்தை போல் தலைமகனும் பெண்ணுங்க சந்தியிலே போயவன் இளைய மகன் வேல்முருகன் இன்பமோடு உனக்கு அந்த நல்ல வேலவனும் ஓம் பேச்ச கேட்கலையே, ஏன் பேச்ச கேட்கலையே. பள்ளி மேலே ஆசை கொண்டு பழனியிலே போயவன், புறத்தி மேலே ஆசை கொண்டு குண்டதொரும் போயவன். 3வது பிள்ளையத்தான், 3வது பிள்ளையத்தான் எம்மா முத்தனும் தரமாட்டே, நான் முத்தனும் தரமாட்டே. அடியே பார்வதி, மூத்த மகன் கணபதியை முதல் பிள்ளையாகவே உனக்கு தந்தை. அந்த கணபதி உன் பேச்ச கேட்டானா, என் பேச்ச கேட்டானா? அவன் உன்னையவும் மதிக்கவில்லை, என்னையவும் மதிக்கவில்லை. தாயினுடைய குணத்தை போலவே தலைமகன் பொண்ணும் கேட்டு பூலகத்திலே விநாயக பெருமாள் சந்தி சந்தியா போய் உட்கார்ந்திருக்கிறார். சரி, அவன் தான் போயிட்டான். இந்த 2வது உள்ள பிள்ளையாவது நம்ம பேச்ச கேட்டிருக்கானா? அவன் வடி வேலவன் வள்ளி மேலே ஆசை கொண்டு பழனியில போய் உட்கார்ந்திருக்கான். புறத்தி மேலே ஆசை கொண்டு வேலவன் குன்றுதோறும் போய் அமர்ந்திருக்கிறான் பார்வதி. இப்பேற்பட்ட பிள்ளையே நமக்கு இருந்து எந்த உபகாரமும் செய்யல. 3வது பிள்ளையா வந்து நமக்கு உபகாரம் செய்ய போறான். அதனால பார்வதி, நீ எந்த வரம் கேட்டாலும் ஏந்த பிள்ளை மட்டும் கேளாத. பட்டபாடு போதும் அம்மா. 3வது ஆம்பளை பிள்ளை, 3வது பிள்ளை கேட்காத. 3வது பிள்ளை கேட்டாலும் பரவாயில்ல, 3வது ஆம்பளை பிள்ளை கேட்காத. 3வது ஆம்பளை பிள்ளை பிறந்தாமுன்னா முத்தக்கல்ல பேச்சுறோம்னு சொல்லுவாங்க பழமொழி. குடும்பத்தை ஒரு வழி பண்ணி விடுவான். அதனால 3வது ஆம்பளை பிள்ளை உனக்கு வேண்டாம், பிள்ளை வேண்டாம். எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு பகவான். அதனால அம்மா பார்வதி, அதை மீறி உனக்கு 3வது நான் ஆண் குழந்தை கொடுத்தேனையானா தாயே. 3வது பிள்ளை என்ன, 3வது பிள்ளைய முக்கண்ணனும் கொடுத்தேனா. உன் பேச்ச கேட்க மாட்டேன், என் பேச்ச கேட்க மாட்டேன். உன்னையவும் மதிக்க மாட்டேன், என்னையவும் மதிக்க மாட்டேன். கையில இருக்க மாட்டான், கையில இருக்க மாட்டான். அவன் கட்டுக்கு தாழ்ந்த மாட்டான், தாயே கட்டுக்கு தாழ்ந்த மாட்டான். எம்மா கையில இருக்க மாட்டான், கட்டுக்கு தாடங்க மாட்டான். உன் பேச்ச கேட்க மாட்டான், என் பேச்ச கேட்க மாட்டான். மாயானம் போவான் மாட்ட
மதிக்க மாட்டான் மதிக்க மாட்டான் உலகத்துக்கே அவன் அடங்க மாட்டான் பார்வதி ஆமா கட்டுக்கு அடங்க மாட்டான் அவன் கையில இருக்க மாட்டான் ஆமா மாயானம் போவான் மாண்ட பிணங்களை தும்பா சும்மாமா தில்லை வனம் போவா செத்த பிணங்களை தும்பா ஆமையா சுடுகாடு போவா சுட்ட பிணந்தும்பாண்டி சும்மாண்டி அந்த பிள்ளை நமக்கு வேணுமா தேவதானா அதனால என் வார்த்தையை கேளு என்னங்க நீ எந்த வரம் கேட்டாலும் மூணாவது ஆம்பளை பிள்ளை மட்டும் என்கிட்ட கேளாத கேட்காதம்மா அப்படின்னு ஆண்டவன் எவ்வளவோ சொன்னார் எடுத்து சொன்னார் பார்வதி கேட்பாளா அவ கேட்க மாட்டாள் என்னோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஆமா எனக்கு உதவினாலும் உதவி செய்யாவிட்டாலும் என் உக்கரைக்கு கண்டிப்பாக பிள்ளை வேணும் என்று கேட்க கேட்ட போது அப்பந்தான் இறைவன் சொன்னார் ஆமா உதவி வேணும்னா கிடாய் பூரா வரிசையில கட்டி இருக்கு அப்படியா ஆமா காலையில எப்படியாவது கிடைக்கும் காலை அதை வாங்கி போ வீட்டுக்காரி கொண்டு போ அவன் யாருக்குன்னே கேட்டிருக்கா சரி ஆபத்துக்கு உதவாத பிள்ளையும் சரிதான் அரும் பசிக்கு உதவாத அன்னமும் அண்ணமோ தாகத்தை தீராத தண்ணீரும் தரித்திரம் அறியாத பெண்டீரும் வெண்டிரும் கோபத்தை அடக்காத வேந்தன் குருவின் மொழி கேளாத சீடன் ஆமையா இவங்கெல்லாம் இருந்தும் பயனில்லை இறந்தும் பயனில்லை அப்படி என்றால் என்ன ஆபத்துக்கு உதவாத பிள்ளைனா அப்படின்னா ஒரு பெற்ற தாய் தகப்பனுக்கு அந்நிய காலமாகி போச்சு உடம்புக்கு சரியில்லை சரியில்லை அவங்களோடு கூட இருந்து பார்ப்பதற்கு ஒரு ஆளு வேணும் அப்படின்னு சொன்னா சொன்னா தான் வெச்செடுத்த பிள்ளையாகப்பட்டது தாய் தகப்பன் பக்கத்திலே இருக்கணும் ஆமையா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து உடம்புக்கு சரியில்லைன்னா உடனே என்னன்னு வந்து பார்க்கணும் பார்க்கணும் அதை விட்டுட்டு ஆமா தாய் தகப்பன் செத்ததுக்கு பின்னால சரிதானே அவங்களுக்கு வேண்டியதை கொண்டு வந்து கொடுத்து எந்த புண்ணியமே கிடையாது எந்த பலனும் இல்லை. அதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா அதாவது ஆ, அதாவது சரி சில பேர் வந்து ஆ, உயிரோட இருக்கும்போது பெத்தவங்களுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க கொடுக்க மாட்டான் ஆனா தாய் தகப்பன் போய் சேர்ந்துட்டாம்னு வையி என்ன செய்வான் ஊரு வைக்கணும்னு சொல்லி அடே அப்பா ஒரு செட்டு மேடம் மேளம் ஆ? அம்மா அவளுக்கு இருக்கும்போது பச்சை தண்ணி கூட கிடையாதா பச்சை தண்ணி கிடையாது அவள் செத்த பிறகு ஆ. அவளுக்கு குச்சால தீர்த்தம் என்ன குத்தால தீர்த்தம் பாவநாச தீர்த்தம் என்ன தீர்த்தம் என்ன காசியில தீர்த்தம் என்ன தீர்த்தம் என்ன ராமேஸ்வர தீர்த்தம் என்ன தீர்த்தம் என்ன ஆமா அடே அப்பா இத்தனை தீர்த்தமும் வந்து இறங்குது பாத்துக்கோ வந்து இறங்கும் ஆமா செத்த பிறகு செத்த பிறகு இதெல்லாம் ஊத்தி என்னத்துக்கு உயிரோட இருக்கும்போது ரூபா கஞ்சி கொடுக்க மாட்டான் ஒரு புண்ணியமும் கிடையாது ஆமா தாப்பம் வீட்டுல தாப்பம் இருக்கும்போது சரி பிள்ளைக்கு ஆ வாரத்துக்கு ஒரு வாட்டி என்ன நல்ல ஆட்டுக்கறி வாங்கி சோறு பொங்கி போடுவாரு குழம்பு வச்சு போடுவாரு ஆமா வாரத்துக்கு ஒரு வாட்டி மீன் வாங்கி குழம்பு வச்சு கொடுப்பாரு பிள்ளை நல்லா நம்ம திம்பான் நம்ம பிள்ளை தெம்பா இருக்கட்டும் வேலைக்கு போறான் அப்படின்னு கொடுப்பா ஆமா நல்லா உழைச்சி போட்டு சரி நல்லா கறியும் மீனுமா வச்சு கொடுப்பாரு ஆமையா தவங்கின காலத்துல என்ன பிள்ளை வீட்டுல போய் நம்ம அப்படி திங்க முடியுமா அப்படி கேட்டா பிள்ளை கொடுப்பானா பிள்ளை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் வீட்டுக்கு வாரா பாரு ஒரு மாவாட்டி ஆமா மாவாட்டின அந்த மாவாட்டி கொடுக்க விட மாட்டா இந்த மாவாட்டினா யாருன்னு கேட்டேன் மருமகாயா அப்படின்னு சொல்லி விவரமா சொல்லு அப்புறம் அவ வந்து மாவாட்டினா தான் தோசை சுட முடியும் ஆமா மாமியாளுக்கு கஞ்சி கொடுக்கணும்னா வார மருமகளுக்கு எவ்வளவு அறிவு இருக்கணும் அறிவு இல்ல பொறுமை இருக்கணும் மனசுல நீ சொன்ன மாதிரி பொறுமை வேணும் பொறுமை வேணும் பொறுமையும் குணமும் வேணும் ஆமா ஆமா, உங்க அம்மாவும் அப்பாவும் 110 வயசு வரைக்கும் இருப்பாங்க சரி. நான் வந்து பொஞ்சு உங்க ஆத்தாளுக்கும் உங்க ஐயாவுக்கும் கொட்டுங்க என்ன இன்றைய மருமகள் நாளைய மாமியா அன்னைக்கு தான் தெரியும் உங்க கஷ்டம் மனசுல வச்சு குடும்பத்தை நடத்தணும் சரிதான் யாரு வச்சு பாக்கா நினைச்சு பாக்கா அதையும் ஒண்ணு நினைக்கணும் என்ன? மாமியாருக்கு ஒண்ணு சொல்லுதேன் என்ன பிள்ளைய நம்ம பொட்ட பிள்ளைய கட்டி கொடுக்கும் போது சரி என் பிள்ளைக்கு பாத்திரம் தைக்க தெரியாது தெரியாது நீங்க எதுவும் நினைச்சுக்கிடாதங்க ஆமா என் பிள்ளைக்கு சாப்பாடு பொங்க தெரியாது தெரியாது நீங்க எதுவும் நினைச்சுக்கிடாதங்க நினைச்சுக்கிடாங்க அப்படின்னு பிள்ளைக்கு அடுப்பு வாஷிங் மிஷின் பிரிட்ஜ் எல்லாம் வாங்கி கொடுக்கும்போது எப்படி இருக்கு சரிதானே அப்புறம் நம்ம பிள்ளைய அனுப்புத மாதிரி தான் அவ வீட்டுல இருந்து நம்ம வீட்டுக்கு அனுப்பியிருப்பாவோ அனுப்புவா அதையும் நினைச்சு பார்க்கணும் அப்ப விரவடிச்ச கம்ப விரவு மேலே வச்சு கட்ட வேண்டியதான் சரிதானே யாரையும் சொல்ல குறை கிடையாது உலகத்தை திருத்த நம்மளால முடியாது பேசாம ஒருவா கஞ்சி கொடுத்தானா குடிச்சிட்டு பேசாம கிடந்துக்கணும் அப்போ சரி ஆபத்துக்கு உதவாத பிள்ளையும் சரி அரும் பசிக்கு உதவாத அன்னம்னு சொன்னா என்ன அது என்னென்ன அதாவது சரி பெத்தவங்களுக்கு இருக்கும்போது ஒரு வாய் சாப்பாடு கொடுக்காம அவங்கள ரோட்ல விட்டுட்டு விட்டுட்டு பழனிக்கு போய் 18 காவடி எடுத்தாலும் கடவுள் நம்மளுக்கு எந்த அனுக்கிரகமும் செய்ய மாட்டார்
எத்தனை காவடி எடுத்தாலும் பழக்கமா ஏத்துக்க மாட்டாரு. அதான் உண்மை. அதனால தாய் தகப்பனை என்னைக்கும் ரோட்ல விடக்கூடாது. எவ்வளவு அவங்க நமக்கு கெட்டதே செஞ்சிருக்கட்டுமே, நமக்கு எவ்வளவுதான் பெரிய பாவத்தையே செஞ்சாலும் என்னைக்கும் பெற்ற கடமையை நம்ம விடவே கூடாது. அதனால ஆபத்துக்கு உதவாத பிள்ளை, அரும் பசிக்கு உதவாத அண்ணம்னா, ஒரு ஆளுக்கு வயிறு பசியோடு இருக்கிறாருன்னா அவர் கேட்கும் போது அந்த சாப்பாடை கொண்டு போய் கொடுக்கணும். வயிறு பசி அமர்ந்ததுக்கு பிறகு சண்டை போட்டு அந்த சாப்பாடை கொண்டு போய் கொடுத்தா அவருக்கு பிடிக்குமா? பிடிக்காது. அந்த வயிறு அதை ஏத்துக்கிடுமா? ஏத்துக்கிடாது. 1 மணிக்கு சாப்பாடுனா 1 மணிக்கு சாப்பிடணும். நைட்டு 8 மணிக்கு சாப்பாடுனா 8 மணிக்கு சாப்பிடணும். பசி அமர்ந்ததுக்கு பிறகு அந்த சாப்பாடை சாப்பிட்டு எந்த பயனும் கிடையாது. அதான் அரும் பசிக்கு உதவாத அன்னமும் தாகத்தை தீராத தண்ணீர். தாகத்தை தீராத தண்ணீர்னா தாகத்தோட உயிர் போகக்கூடிய நிலைமையில ஒரு ஆளுக்கு இழுத்துக்கிட்டு இருக்குன்னு வைங்க, அப்போ கொண்டு போய் இறக்கப்பட்டு அந்த தண்ணியை கொடுக்கணும். ஆமா, அவர் செத்ததுக்கு பிறகு அந்த தண்ணியை போய் கொடுத்து என்ன பயன் இருக்கு? அப்படி கடுவா வழியா வலியும், அதை கொடுத்து புண்ணியமே கிடையாது. அதான் தாகத்தை தீராத தண்ணீரும் தரித்திரம் அறியாத பெண்டீர். அப்பல சொன்ன பத்தியலா, 10 ரூபாய்க்கு உழைச்சா 5 ரூபாயை சேர்த்து வைக்கணும், 5 ரூபாயை செலவு பண்ணணும். 10 ரூபாய்க்கு கூட 10 ரூபாய கடனை வாங்கி பட்டுச்சேல் எடுக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. ஆமா, இதுக்கு மேலேயும் குழு எடுக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. இருக்க குழுவை முதல்ல அடைக்கணும், அதுக்கு பிறகு குழுவை பார்க்கணும். குழுவை மட்டும் எடுக்கிறது பிரச்சனை இல்ல தாத்தா, அந்த குழுவுல உள்ளவோ எல்லாரும் சேர்ந்துகிட்டு குறுப்பு சேலை வேற எடுக்காவோ. ஆமா, ஒரு திருவிழா வந்துட்டா போதும், அப்படியே ஒரு குறுப்பு சேலை எடுத்துருவாங்க. அடே அப்பா, நான் கேக்கிய ஒண்ணு போல இருக்கும். அதான் தரித்திரம் அறியாத பெண்டீர், கோபத்தை அடக்காத வேந்தன். ஒரு ஆளுக்கு கோபம் வரணும், சரி, காரணத்தோட வரணும். எனக்கு விவரம்னா ஆமா வருது, கோபம் வருது. அப்போ கோபத்தை அடக்காத வேந்தன்னா எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ள வரும்போது உம்முன்னு இருக்க கூடாது. நம்ம புருஷனா இருந்தாலும் பொண்டாட்டியா இருந்தாலும் நம்ம பிள்ளைகள் வீட்டுல இருந்தா பிள்ளை சாப்பிட்டாச்சா, எப்ப வந்தா என்ன வேணும் அப்படின்னு உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பேசணும். சிரிச்சுக்கிட்டே வரணும். இப்படி சிரிச்சாருன்னு வச்சுக்க, இந்த அம்மா நினைப்பா இந்த பேலுக்கு இருக்கு பிடிச்சிருக்கு போலுக்கு அப்படி நினைப்பா. அதாவது சிரிச்ச முகம்னு சொன்னா சாந்தமா இருக்கணுமா, பிறவே எப்ப இந்த ஆம்பளை பூரா எண்ணிவாங்க தெரியுமா? காலையில எந்திக்க வேண்டியது, பல்ல தேய்க்க வேண்டியது, குளிச்சா உண்டு, குளிக்கலன்னா கிடையாது. சாப்பாட்டை வை உட்கார்ந்து சாப்பிடுவாரு. தூக்கு செட்டி எடுத்து பைக்குள்ள வைக்கலன்னா அதுக்கு ஒரு சண்டை, தூக்கி அந்த கூடையில வச்சானே அப்படின்னு அதுக்கு ஒரு சண்டை போடுவாரு. அப்புறம் அதையும் தூக்கி வச்சுட்டு விறுவிறுன்னு வேலைக்கு போவாரு. போட்டுக்கிட்டு கையில. ஆமா, சாயங்காலம் 6 மணி 7 மணிக்கு வீட்டுக்கு வருவாரு. கூடைய போட்டுட்டு குளிச்சுட்டு கை காலுக்கெல்லாம் எண்ணெயை தேய்ச்சிட்டு 1 நிமிஷம் வீட்டுல நிக்க மாட்டாரு, நேர தெருவுக்கு போயிருவாரு. ஒரு டீயை வாங்கி குடிச்சிட்டு கடையில உட்கார்ந்து வாரவன் போறவங்கிட்ட எல்லாம் இந்த ஊர் பழக்கம் நடக்கும். அத வீட்டுல உட்கார்ந்து பிள்ளைய கூட கொஞ்ச நேரம் பேசினா கிடையாது. அப்படி பேசி புரிதலோடு இருந்தாலே குடும்பம் நல்லா இருக்கும். அதாவது மாதிரி இருக்கலாம். சரி, இந்த பிள்ளைகள் பண்ணத சேட்டையில அம்மா இவா பண்ணது வீட்டுக்குள்ள நம்ம இருப்ப பார்த்து தானே பிள்ளை இருக்கும். பேச்சில இந்த இனிஷியலே அனுப்பினா அவருக்கு டீ கடைக்கு போயிருவாரு. ஆமா, வேற எப்படின்னு பார்த்த. அதாவது பிள்ளைகள் ஆகப்பட்டது நாம சொல்லி கொடுக்கறதை வைத்து அந்த பிள்ளைகள் வளராதான். அம்மாவும் அப்பாவும் எதை செய்கிறார்களோ அதை பார்த்து தான் பிள்ளைகள் வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நம்ம எதை செய்யறோமோ பிள்ளைகள் அதைத்தான் செய்யும். அதனால அதுல கவனமா இருக்கணும். சண்டை போட்டாலும் பிள்ளைகள் முன்ன சண்டை போடக்கூடாது. கோவப்பட்டு பேசினாலும் பிள்ளைகள் முன்னால கோவமா பேசக்கூடாது. பிறக்கும் போது நல்ல குழந்தையாவே பிறக்கிறது கிடையாது. அதாவது
அதாவது ஆத்தாலும் அப்பாவும் ஆமா ஆத்தான்னு சொன்னா வித்தியாசமா நினைக்க கூடாது. ஆமா பெத்த தாய் அந்த காலத்துல ஆமா ஆத்தான்னு தான் சொல்லுவாங்க. அம்மா அதுக்கு பிறகு தான் அம்மான்னு சொல்லுவாங்க. அவங்க ரெண்டு பேரும் வளர்க்கக்கூடிய வளர்த்திலதான் ஆமா அந்த பிள்ளைகளுக்கு அறிவு வளருமா. அதாவது அப்பா வந்து பிள்ளை முன்னால தாயை வந்து தரக்குறைவா பேசக்கூடாது. அப்படி பேசினா அந்த பிள்ளை நினைப்பான் நம்ம அப்பாவே இப்படித்தானே சொன்னாரு அப்படின்னு அதே வார்த்தையை அம்மாவை பார்த்து கேட்பான். இப்ப சில வீட்டுல பேசுவாங்க, கோவம் வந்துச்சுன்னா பொம்பளை காப்பா பிள்ளைய பார்த்து எப்ப சேட்டை பண்ணான்னு சொன்னாங்க. சரி ஏன் மூதி என்ன நீ சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்க, அதானே உன்னெல்லாம் என்ன செய்யட்டும் ஆமா பிள்ளைய பாருங்க நீ உருப்படவே மாட்ட, அப்பனுக்கு பிள்ளை தப்பாம அப்படின்னு பேசக்கூடாது. பேசக்கூடாது. அதனால கோபம் வந்து எப்போதுமே இருக்க கூடாது. எப்போதும் சிரிச்ச முகமாகத்தான் இருக்கணும். இருக்க வேண்டும். அதான் கோபத்தை அடக்காத வேந்தனும் குறுமொழியை கேளாத சீடன். அப்படின்னா குருவாகப்பட்டவர் சிறியவராக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும் அவர் சொல்லக்கூடிய வார்த்தையிலே 5க்கு 2வது நம்ம கேட்டு நடக்கணும். அதனால அம்மா பார்வதி இவர்களெல்லாம் உலகத்துல இருந்தாலும் புண்ணியம் இல்லை, இறந்து போனாலும் எந்த புண்ணியமும் இல்லை. அதனால 3வது பிள்ளையா வந்து நம்மளை காப்பாத்த போறா. அதனால நான் சொல்லுவதை கேளடி. இந்த வரத்தை காட்டிலும் வேறு ஏதாவது ஒரு வரத்தை கேட்டா கூட நான் உனக்கு தரேன். ஆனால் 3வது ஆண் குழந்தை உனக்கு வேண்டாம் என்று ஆண்டவன் சொல்லும் போது பார்வதி பிள்ளை வரமே வேணும் என்று சொல்ல ஆண்டவன் தான் சிவபெருமான். ஆண்டவன் தான் சிவபெருமான். ஏடி அம்மா பார்வதி பிள்ளை வரங்கொடுத்தா பிள்ளை மோசம் வந்துச்சு, மடலை வரங்கொடுத்தால் மனக்கவலை வந்துச்சு, குழந்தை வரங்கொடுத்தால் குழந்தை வரங்கொடுத்தா நமக்கு கொடுங்கவலை வந்துச்சு. அந்த பிள்ளைதான் வேணும் என்று நிக்கிறா. அந்த நேரத்திலே கைலாசத்துக்கு யார் வாரா? இதோ நாமலை எல்லாம் சுமந்து கொண்டிருக்கிறாளே பொறுமையிலே சிறந்தவள் அம்மா பூமாதேவி கைலாசத்திற்கு வருகிறாள். பூமாதேவி தான் உலகத்திலே பொறுமையானவன் எல்லாரும் சொல்லுகிறாங்க. ஆனா அந்த அம்மா பொறுமையா இருப்பதிலே ஒரு பெரிய ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? அதாவது பூமாதேவி அம்மா பொறுமையா இருக்கான்னு நம்ம எல்லாம் நினைக்கும். அவ ஏன் அப்படி இருக்கான்னா மனுஷங்களா நீங்க எவ்வளவு ஆடணுமோ எவ்வளவு பாடணுமோ என்னென்ன சேட்டை பண்ண முடியுமோ அத்தனையும் செய்து முடிங்க. ஆனா ஆடி அடங்குனதுக்கு பின்னால கடைசியில உங்க எல்லாத்தையுமே நான் தான் திங்க போறேன், நீங்க எல்லாம் என்கிட்ட தானே வரணும் அப்படின்னு அந்த அம்மா பொறுமையா இருக்கிறா. அப்பேற்பட்ட பூமாதேவி கைலாசத்திற்கு வந்து ஆண்டவனையே அடிபணிந்து வணங்கி ஈசா இறைவா உலகம் என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டும்? எப்படி இருக்கணும்? உலகம் என்று சொன்னா வாழ்வும் இருக்கும் தாழ்வும் இருக்கும், இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும். இரவுன்னு ஒன்னு இருந்தா பகலுன்னு ஒன்னு இருக்கு, லாபம்னு ஒன்னு இருந்தா நஷ்டம்னு ஒன்னு இருக்கு, தெய்வம்னு ஒன்னு இருந்தா தீய சக்தின்னு ஒன்னு இருக்கு. அப்ப எதிர்மறையாகவே இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு மட்டும் ஏன் பிறப்பை தவிர இறப்பு என்பது இல்லை? பூமாதேவி ஏன் அப்படி கேட்டான்னா அந்த காலத்திலே மக்களுக்கு
பிறப்பை தவிர யாருக்கும் இறப்பே கிடையாதான். சாவேனா என்னன்னே தெரியாதாம்யா. அப்போ 300 வருடம் 200 வருடம் 400 வருடங்கள் ஆண்டு அனுபவித்து ஆவி அடங்கி ஒடுங்கி கூன் குறுகி குறுக்கெல்லாம் முள் முளைத்து முல்லை பிடிக்க சதை இல்லாம தோலுக்கும் எலும்புக்கும் தொந்தம் இல்லாம காடு வாவாங்கு வீடு போங்கும் கட்ட உனக்கு எனக்குன்னு அடிப்படியா நிக்கும். அப்படி ஒரு காலமானதுக்கு பின்னால அந்த ஆளை பார்த்தா 6 மாத புள்ள மாதிரி இருப்பாங்களாம். அந்த உடம்பு வந்து அந்த அளவுக்கு குறுகிருமா. அப்ப 400 வருஷத்துக்கு இருந்த அந்த உடம்பு என்னத்துக்காகும்? அப்ப சாவே இல்லாம அந்த காலம் இப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க. அப்ப இந்த பூமாதேவி உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர் சுமைகளை என்னால தாங்க முடியல. நீங்க எனக்கு உயிர் சுமையை குறைத்து தர வேணும் என்று பூமாதேவி கேட்ட போது அப்ப இறைவனாகிய சிவபெருமான் அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அம்மா ஏ பூமாதேவி, நீ ஒன்னும் கவலைப்படாத, உனக்கு இருக்கக்கூடிய பூமி பாரத்தை நானே உனக்கு குறைச்சு தரேன். அந்த காலம் அப்படி 6 மாத குழந்தை மாதிரி குறுகுவாங்கன்னு சொன்ன பாத்தியா? அவங்களெல்லாம் எப்படி வச்சிருப்பாங்களாம் தெரியுமா? அந்த காலம் வீடு கட்டும் போது வீட்டுக்கு வீடு மாடா குழி போட்டு கட்டுவாங்களாம். மாடா குழி எதுக்கு? மாடா குழி இவங்க 6 மாத பிள்ளை மாதிரி இருக்காங்க பாரு, மருமக வந்து மாமன் மாமியாரை தாய் தகப்பனாகவே நினைத்து ஒரு வீடு வாசல் முழுகுனான்னு வையி, அவங்கள தூக்கி அந்த மாடா குழிக்குள்ள வச்சுக்கிடுவாளாம். அந்த வீட்டு தர காய்ந்ததுக்கு பிறகு அந்த மாடா குழியை விட்டு எடுத்து கீழே வைப்பாளாம். நல்லவளா இருந்தா தூக்கி வைப்பா, பிறகு எடுப்பா. உன்னைய மாதிரி அகம் பிடிச்சவனா என்னவா வீட்டுக்குள்ள ஒரு குழிய தோண்டி மாடா குழிய மம்பானை இறக்கி அதுக்கு ஏத்த ஒரு உலமுடிய வாங்குவா. ஒரு 2 பேரையும் உள்ள தூக்கி வச்சு உலமுடிய போட்டு மூடி உள்ள இருங்கன்னு உட்கார வச்சிருவா. ஆமா, அவங்களால என்ன புண்ணியம் இருக்கு? என்ன செஞ்சாலும் கண்ணு மட்டும் பாத்துக்கிட்டே உட்கார்ந்துருக்கும். வாய் திறந்து பேச முடியாது. அன்ன ஆகாரம் கிடையாது, சாப்பாடு கிடையாது. பொம்மை மாதிரி இருக்குமா. அதுக்குத்தான் அப்ப மாடா குழி போட்டு கட்டி இருக்காங்க. அதனால எம்மா பூமாதேவி, உன்னுடைய கஷ்டம் எனக்கு புரிகிறதம்மா. உனக்கு இருக்கக்கூடிய உயிர் சுமைய ஆண்டவே நானே உனக்கு குறைச்சு தாரேன் என்ற ஆண்டவன் வள்ளுவரை வரவழைத்து, ஐயா வள்ளுவரே, பூமாதேவிக்கு இருக்கக்கூடிய உயிர் சுமைகளை குறைப்பதற்கு நீங்க போய் ஒரு பறையோசை ஒண்ணு அடிக்கணும். பறையோசைனா எப்படி அடிக்கணும்? உலகத்திலே பூவிருக்க, பிஞ்சு இருக்க, காயும் இருக்க, கனியும் இருக்க. கனியிலே கனிந்த கனி மட்டும் பழுத்து உதிரணும்னு நீங்க பறையோசை அடிச்சுட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆட்டு வண்டி சம்மதித்து அந்த வள்ளுவர் ஓடிவார். வள்ளுவர் ஓடிவார் வெள்ளையான மீதிலே பூலோக வந்திர ஒத்த முரசடு ஒரு தட்டு தட்டுவார். வெள்ளை யானையில உட்கார்ந்து பூமிக்கு வந்து ஒத்த தட்டு தான் தட்டுனார். அதுக்குள்ள அங்க பூமாதேவிக்கு பறைவசை அடிக்கும் போது நாரத மகாமுனிவர் வந்து விட்டார். நாரதர் கலக வச்சா என்ன ஆகும்? நல்ல முறையில முடியும். இந்த நாரதர் சும்மா இருக்க கூடாது. பூமாதேவிக்கு பறைவசை அடிக்க சொன்ன ஆண்டவே நல்லா ஓங்கி அடிக்க சொன்னார். இந்த வள்ளுவருக்கு ஏதாவது கோபம் வந்தாத்தான் நல்லா ஓங்கி அடிப்பாரு அப்படின்னு இந்த நாரதர் எடக்கு முடக்கு பிடிச்ச ஆளு பூமியிலே என்ன இருக்கான் பாரு தம்பி. இவன மாதிரி சின்ன பையங்களை கூப்பிட்டு, ஏ தம்பி, உன்னையத்தானே கூப்பிடுதேன். அவன் பழக்கம் தான் விடுதான். ஒரு சின்ன செங்கல் இருந்தா எடுத்துட்டு வா. தாத்தாவுக்கு மண்டை கனமா இருக்காண்டா, செங்கல் ஒண்ணு எடுத்துட்டு வா. அவருக்கு இருக்க முடியல. அப்ப இந்த சின்னம் சிறு பிள்ளைகளை கூப்பிட்டு, அப்பா பாலர்களா, அதான் நிக்காம பாரு ஒரு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையும் அவன் ஒரு கிறுக்க, அவன் ஒரு இப்ப அவர் தான் கல் எடுத்துட்டு வர போறாரு. அவர் ஒரு மெண்டலு, அவர் ஒரு லூசு, அவர் ஒரு பைத்தியம், அவன் ஒரு கோட்டிக்காரன்.
இப்பதான் கிழக்கு போற முள்ளுக்குள்ள போறாரு. இப்ப சொன்னாதான் சொன்ன வேகமாரம் வந்தாதான் உண்டு. அதனால அவனை கல்லும் கட்டியுமா எடுத்து எரிஞ்சு அவன் நீங்க எல்லாம் போங்க அவரை ஊரை விட்டு தூரம் பத்துங்க விரட்டுங்க. அப்படி போயிராதடா சும்மா சொன்னேன் அப்படின்னு சொன்ன உடனே பிள்ளைகள் பூரா கல்லும் கட்டியுமா எடுத்து எரிய ஆரம்பித்தார்கள். வள்ளுவருக்கும் அடித்த அடிகளை பொறுக்க முடியாமல் நாவு தடுமாறி பறை ஓசையை மாத்தி அடித்தார். பூமாதேவிக்கு ஆண்டவன் எப்படி பறையடிக்க சொன்னார்? பூவிருக்க பிஞ்சி இருக்க காயும் இருக்க கனியும் இருக்க கனியிலே கனிந்த கனி மட்டும் பழுத்து உதிரணும்னு பகவான் அடிக்க சொன்னார். ஆனால் வள்ளுவரோ நாவு தடுமாறி அடிபொறுக்க முடியாமல் அவர் எப்படி மாத்தி பறை ஓசை அடித்தார்? சாமி பூவுதிர பிஞ்சூதிர பூவுதிர பிஞ்சூதிர அது காய் உதிர கனி உதிர அத உதிர்க நல்ல உதிர்க வெண்டு உதிர்க உதிர்க வெண்டு வள்ளுவர் பறை ஓசை அடிப்பாரா உதிர்க வெண்டு பூ உதிர பிஞ்சு உதிர காய் உதிர கனி உதிர உதிர்க உதிர்க வெண்டு ஏகமாகவே பறை ஓசை அடிக்க இவர் அடித்த பறை ஓசையினால பூலகத்தில இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களும் ஆண்டு மடியுது. பூவிலையும் போகுது, பிஞ்சிலையும் போகுது, காயிலையும் போகுது, கனியிலையும் போகுது. பூவுன்னா என்ன? மரத்துல பூக்கக்கூடிய பூவு. அதான் அவர் போயிருக்காரு. பூவுன்னு சொன்னா மரத்துல பூக்க அந்த பூவு இல்ல. பூவுன்னு சொன்னா ஒரு பெண்ணாக பிறந்தவள் தன் வயத்திலே சுமக்கக்கூடிய 40 நாள் கர்ப்பம். 40 நாள் கர்ப்பத்தை தான் பூன்னு சொல்லுவாங்க. போயிட்டாரு. பூவென்று சொன்னா பெண்ணா பிறந்தவள் வயத்திலே சுமக்கக்கூடிய 40 நாள் கர்ப்பம். பிஞ்சின்னு சொன்னா பிறந்த 6 மாத குழந்தை. 6 மாத பிள்ளை. நீங்க களமாட்ட விட்டியோ? அந்த தம்பி கொடுத்தாரு. எந்த தம்பி? அந்த முத்துக்குமார் ஆட்டோ நடத்தி ஆட்டோ வைத்திருக்கக்கூடிய அம்மா முத்துக்குமார் சரி அப்பேற்பட்ட பழனி ஆண்டவர் ஆட்டோ நடத்தி வரக்கூடிய அப்பேற்பட்ட முத்துக்குமார்னு சொல்லக்கூடியவர்கள் பூமான் புண்ணியவான் அவர்கள் கொஞ்சம் வெக்கப்பட்டு போய் என்கிட்ட அங்க போன போறக்க என்னவா வயசு பிள்ளை என்ன வெக்கப்படுது? அப்ப பொண்ணு பார்க்க கூட்டி போக கூடாது. 100 ரூபாய் தாரேன் சரி அப்படின்னு சொன்னாங்க. சந்தோஷமா நைட்டு வந்தேன். அப்பேற்பட்ட புண்ணியவானவர்கள் நமக்கு 1 லட்சத்தை கொடுத்தது நான். சரி எப்படி வாழ வேண்டும் வளர வேண்டும் வளர வேண்டும் அடுத்தபடியாக நாமளுக்கு அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்த செல்வச்சீமான் கனஞ்சாம்பட்டி நன்னகரத்திலே வந்து வரக்கூடிய வெம்பங்கோட்டை கிழக்கு ஒன்றியத்திலே இளைஞரணி அமைப்பாளராகவே பணி செய்து வரக்கூடிய கனஞ்சாம்பட்டியை சேர்ந்த SS சிவசூர்யா அண்ணாருடைய அன்பு கரத்தாலே சிவசூர்யா என்று சொல்லக்கூடிய அண்ணாருடைய அன்பு கரத்தாலே நாமளுக்கு 2001 லட்சத்தை 2 கோடியாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். 500 ரூபாயை கொடுத்தா அயில மதிக்காது 1000 ரூபாயை கொடுத்தால் நம்மை மதிக்க மாட்டார்கள் என்று 2001 கொடுத்தால் தான் உலகிலே மதிப்பார் என்று 500 தாளர் 4 தாளர் கொடுத்து அன்பளிப்பு செய்து நாமளுக்கு அன்னார் அவர்கள் அள்ளி பணமாகவே ஆதரித்து உள்ளார்கள். பரிசளித்த செல்வச்சீமான் எல்லாம் இந்த முனிய சுவாமியின் அருளினாலே அவர 1 10 நல்ல 100 கோடி உயர வேணும் கைலை போல அவர் சென்ற இடங்கள் எல்லாம் சிறப்பு வச்சு வாழ வேண்டும் நோயற்ற வாழ்வோடு குறை வச்ச செல்வத்தோடு ஏ சுடலை மாடனோட அருளா
வணங்குகிறோம் ஐயா. அப்படியாகவே இருக்கும் போது பூமாதேவி பெண்கொடியாளுக்கு பூலோகத்திலே இருக்கக்கூடிய உயிர்கள் அத்தனையும் ஆண்டு மடிந்தது. 6 மாத குழந்தையும் ஆண்டு போனது. தாயினு சொன்னா அங்கும் இல்லாம இங்கும் இல்லாம ஒரு நடுத்தரவாதி. கனின்னு சொன்னா நம்ம குணத்துக்கார் மாதிரி, கனியிலே கனிந்த கனி நம்ம சாய்ண்டுக்கார தாத்தா மாதிரி. அதனால பழுத்த பழமும் பழுத்த வானாலும் பூலகத்திலே இப்படி அத்தனை உயிர்களும் ஆண்டு மடிந்த உடனே கருப்பட்டியா நினைப்பேன். அப்படியா? வேற ஒண்ணும் இல்ல. உயிர் வந்து உங்களுக்கு அப்படி அப்படி இருக்கு. வேற என்ன, நீங்க உயிர் போது நீங்க பயப்படுவீங்க, நான் பயப்படவே மாட்டேன். கரெக்ட். சரி கோட்டம், பயப்பட வேண்டாம். நாளைக்கு காலைல போகும்போது நடு ரோட்ல நடந்து போறோம். அவர் என்ன சொன்னாரு? உயிர் எல்லாம் தலை மாறியாம், தலை மயிறு மாறியாம். அவர் ரோட்ல போகும்போது நடு ரோட்ல போக சொல்லுங்க பாப்போம். அந்த மாதிரி சொன்னா வேணு 4 கிடந்து என்ன உறுத்துது. வேண தடவை தான் நான் அந்த மாதிரி. நீ செய்கையில சொன்ன, நான் வார்த்தையில சொன்னேன், அவ்வளவுதான். எனக்கு வேண அடிச்சுது, பேச தடவுனேன். அப்ப இந்த பூலகத்திலே அத்தனை உயிர்களும் ஆண்டு மடிய தெரியாம இருக்குமா? கீழே விட்டு சின்னாத்தான் போனா மேல விட்டு பெரியாத்தாலும் சேர்ந்து போறா. அவ எதுக்கு போற? பேதியில போவாளுக்கு ஒத்தையில போக முடியல. ஊருக்குள்ள இருக்க வரைக்கும் ஒரே ஊர் போறனே. ஆமா, அதனால கைலாசத்துல போய் பேச ஆள் வேணும் பாத்தியா? அதனால அவளையும் சேர்த்தே கூட்டு போறா. இப்படி ஆடு மாடு கோழி குஞ்சு அத்தனைக்கும் உயிர் சேதங்கள் வந்தது. இப்படி பூலோகத்திலே உயிர்கள் எல்லாம் ஆண்டு மடிந்த உடனே பூமாதேவிக்கு உயிர் சுமையை விட பிண சும்மா அதிகமாகி போச்சு. ஏன் அதிகமாச்சு? இப்ப உள்ள மாதிரி எல்லாருக்கும் அந்த காலத்துல எரிக்கவோ பிதைக்கவோ யாருக்கும் தெரியாது. முன்ன பின்ன செத்தாத்தனை தெரியும் சுடுகாடு எங்க இருக்குன்னு. திடீர்னு எல்லாம் ஆண்டு மடிந்த உடனே மக்களுக்கு எரிக்கவும் தெரியாம பிதைக்கவும் தெரியாம இந்த மையத்தை எல்லாம் சேர்த்து, மையம் என்று சொன்ன பிணம், இந்த மையத்தை எல்லாம் சேர்த்து ஈசானிய மூலையிலே கொண்டு குமித்தார்கள். அதுக்குத்தான் அதுக்கு மையானக்கரைன்னு பேரு. அதுக்கு பேரு சுடுகாடு, அதுக்கு பேரு இடுகாடு. அப்ப இந்த இறந்த பிணங்களை என்ன செய்யணும் தெரியாம எல்லா பிணத்தையும் மையத்துல குமிக்க அந்த மையானக்கரை பிண வாட தாங்க முடியல. அதாவது அந்த காலத்துல வந்து எரிக்கவும் விதைக்கவும் தெரியாம இப்படி இருந்தாங்க. ஒரு ஆளு உயிரோடு இருந்தா கூட அவங்கள ஒரு நோய் இருக்கு, உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டு ஆட்டோல கொண்டு வந்து இறக்கிடலாம். அதே ஒரு ஆளு செத்து போயிட்டாருன்னு வைங்க, அவரை தூக்கி சுமக்க 4 ஆளு 8 காலு வேணுமா? அதான் அப்ப பெரியவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? தத்தைக்கா புத்தைக்கா 4 கால், தத்தைக்கா புத்தைக்கா 4 கால், தானே நடக்கையில 2 கால், உச்சி வளைக்கையில உச்சி வளைக்கையில உச்சி வளைக்கையில 3 கால், ஐயையோ ஊருக்கு போகையில 10 கால், அவருக்கு ஊருக்கு போகையில 10 கால். தத்தைக்கா புத்தைக்கா 4 காலு, தானே நடக்கையில 2 காலு. நீ ரொம்ப தொம்பா இருக்கேன்னு நல்லா கையக்கார ஆட்டுத. நீ கூட முட ஆட்டினா 2 எல்லாம் கீழே விழுந்துரும். 4 எலும்பு தானே. இதெல்லாம் இப்படி அசைச்சு அனுபவம் உள்ள ஆளு. இப்ப அசைக்க முடியல, தெம்பு இல்ல. தத்தைக்கா புத்தைக்கா 4 காலு, தானே நடக்கையில 2 காலு, உச்சி வெளுக்கையிலே 3 காலு, ஊருக்கு போகும்போது 10 காலு. அப்படின்னா என்ன தெரியுமா? ஒரு குழந்தையாகப்பட்டது ஒரு 6 மாதம் வரைக்கும் தத்தைக்கா புத்தைக்கான்னு தவழ்ந்து விளையாடும். 2 காலை முட்டி போடுவான், 2 கையை ஊனுவான். தத்தைக்கா புத்தைக்கா 4 காலு சரியா போச்சா? தானே நடக்கையில 2 காலுன்னா நடக்கக்கூடிய பெலன் வந்துட்டுனா 1 வயசுக்குள்ள நடந்து தன்னைத்தானே போயிருவான். தானே நடக்கையில 2 காலு சரியா போச்சா? உச்சி வெளுக்கையிலே 3 காலுன்னா
வயதானதுக்கு பின்னால சரி தலை முடி எல்லாம் நரைச்சிரும். முதல்ல முடி நரைக்கும், தோல் எல்லாம் சுருங்கிரும், சுருங்கி போகும், நடை தளர்ந்து போகும். நடை தளர்ந்து போகும்போது உடம்புலே தெம்பு இருக்காது. உடம்புல தெம்பு இருக்காது. தெம்பு வரணும்னு சொன்னா தாத்தா கையில ஒரு கம்பு இருக்கணும். அதே போல கம்பு இருந்தா தான் தாத்தாக்கு தெம்பு வரும். ஒரு ஊன்றுகோல் இருந்தா தான் அவரால நடந்து போக முடியும். அதான் தானே நடக்கையிலே 2 காலு, உச்சி வெளுக்கையிலே 3 காலு. உச்சி வெளுக்கையில 3 காலு. ஆமா. இந்த ஊருக்கு போகும்போது 10 காலுன்னு சொன்ன பாத்தியா? அது என்னதுன்னு? ஊருக்கு போகும்போது 10 காலுன்னு சொன்னா என்ன தெரியுமா? அது என்னது? அவர் செத்து போயிட்டாருன்னு வையி, சரி, பல்லாக்களை தூக்கி வச்சு அவரை மையானத்துக்கு கொண்டு போகணும் பாத்தியா? இப்பதான் கார் வண்டி இந்த பிளஸர் ஆட்டோ வச்சிருக்காங்க. அப்ப அப்படி இல்ல, அப்ப ஒண்ணு கிடையாது. அப்ப கட்டணம் தானே, கட்டப்பணம். பிறகு சரி, அப்ப இவரை நல்ல மையானத்துல கொண்டு அடக்கம் பண்ணுவதற்காக இந்த ஐயாவை பல்லாக்களை தூக்கி வச்சு பல்லாக்களை படுத்திருக்கிறவருக்கு 2 காலு, இறந்தவருக்கு 2 காலு, 4 முக்குக்கும் 4 ஆளு, 4 ஆளுக்கும் 8 காலு, 8 2 10 காலோட போவாராம். 10 காலோட போவாரு. ஆமா, கண்ணத்தை பிடிச்சி இனங்கனாலும் சரிதான், மூச்சு விட மாட்டாரு. ஆமா, அவர் ரோசத்துல படுத்திருப்பாரு. ஆமா, மௌனமா படுத்திருப்பாரு. சரி, அந்த ஊருக்கு போனாருன்னா திரும்பி வருவதற்கு டிக்கெட்டே கிடையாது. டிக்கெட் கிடையாது, ரிட்டர்ன் பண்ண வேண்டியானே. ரிட்டர்ன் டிக்கெட் கிடையாது, ரிட்டர்ன் டிக்கெட் கிடையாது. ஆமா, போனவர் தான். ஆமா, கைலாசத்துல போய் இருந்துக்க வேண்டியதான். சரிதான், சரிதான். அப்போ இப்படி எல்லாம் இருக்கும்போது இந்த இறந்த பிணத்தினுடைய சுமையை அந்த பூமாதேவியால தூக்க முடியல, சுமக்க முடியல. சவமா கணக்கானேன்னு சொல்லுவாங்க, செத்தா நம்ம உடம்பு ஊதிருமா. அதேதானே. அதனால பூமாதேவிக்கு பிணச்சுமையை தாங்க முடியாம கைலாசத்திலே ஆண்டவன் இடத்திலே வந்து அந்த பூமாதேவி பெண்கொடியாகப்பட்டவள், ஆண்டவனே பகவானே, ஆண்டவனே பகவானே.